ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நேச்சர் கிராஃப்ட் வேர்ல்டு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வந்துட்டு போன வீடியோவில் வந்து இது பேண்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பட்டி ஜாயினிங் பண்ண போகிறோம். பட்டிக்கெல்லாம் நம்ம வெட்டி வச்சுருந்தோம் ஒரு பீஸு. இந்த பீஸ் ஆல்ரெடி வெட்டின பீஸ் தான். இது 2 பீஸாக நான் வெட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதை இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதுதான் நல்ல பக்கம், இது வெளி பக்கம், உள் பக்கம். ஓகேவா, இதில் வந்துட்டு இதுதான் நல்ல பக்கம், இது உள் பக்கம். இப்போது இந்த உள் இது வெளிப்பக்கம், இது வெளிப்பக்கம். ஓகேவா, இது ரெண்டையும் நான் இப்படி வைக்கிறேன். இப்போ என்னன்னா, இது வந்துட்டு நான் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் ஜாயினிங் இருக்கும். அப்போ எனக்கு 2 சைடும் ஜாயினிங் இருக்கணும், இல்லைன்னா ஜாயினிங்கே நான் கொடுக்கக்கூடாது. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஓகேவா, அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே இது 2த்துக்கும் 2 சைடு ஜாயின் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்துட்டு இந்த சைடை வந்துட்டு நான் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ இதை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி மடிச்சு தைப்போம். பட்டியாலா பேண்ட்டாக இருக்கட்டும், கேதரிங் பேண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நார்மல் பேண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மெத்தட்லாம் ஒன்று தான். அதுவும் பட்டி ஜாயினிங் மெத்தட் ஒன்று தான், சேஞ்சே ஆகாது. பேண்ட்டும் அப்படிதான், கட்டிங்கில் கொஞ்சம் மாறும், ஃப்ளீட் வைக்கிறதுல கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். சரி, இதை தச்சு முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓரம் இருக்கு இல்லையா, இந்த ஓரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி மடித்து அதை இப்படி கிராஸாக, நல்லா பாருங்கள், இப்படி கிராஸாக ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த சைடு அதே மாதிரி கிராஸாக ஓகேவா. இப்போது இதை வந்துட்டு 1/4 இன்ச் மடிச்சுட்டு ஏன்னா தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருப்போம் இங்கே மடித்து தைக்கிறதுக்கு, அதை அப்படியே மடிச்சிட வேண்டியதான். ஃபுல்லாக இதை தைச்சி முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் நான் அப்படி பரட்டி வச்சுருக்கேன். பரட்டி வச்சுட்டு இப்போ இங்கே ஜாயின் பண்ணிப்போம். இப்போ அதே மாதிரி இன்னொரு வச்சுட்டு
இப்போ பாருங்கள் பட்டி ஜாயின் பண்ணி தைச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இது எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துப்போம். ஒரு 21 இல்லைன்னா 22 இருந்தால் போதும். இருபது இருக்குது. இது போதும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நார்மல் பேண்ட்டுக்கு 22 அளவு. இது கொஞ்சம் வந்துட்டு ஃபிட்டாக தான் இருக்கும் நமக்கு. அதனால் இது போதும். இப்போ பேண்ட் எடுத்துப்போம். பேண்ட் எடுத்து பேண்ட்டை வச்சு பார்ப்போம். இப்போது இந்த பேண்ட்டை நான் வந்துட்டு இப்படி வைக்கிறேன். இப்படி சென்டரை பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு இங்கே இப்படி வைக்கிறேன், இங்கே இப்படி வைக்கிறேன். இப்போ இவ்வளோ தூரம் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இங்கேயும் இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா இருக்குது. தெரியுதா? இப்போ இந்த இதுக்கெல்லாம் நம்ம இங்கே ஃப்ளீட் வைக்கணும். ஓகேவா? நம்ம வந்துட்டு சாதா பேண்ட்டுக்கு வந்து பட்டை பட்டையாக வைப்போம். பட்டை பட்டையாகவும் வைக்கலாம், இல்லை சின்ன சின்னதாக வச்சு நிறையா வைக்கலாம். இதுக்கு வந்துட்டு சின்ன சின்னதாக தான் வைக்கணும். ஃப்ளீட் அவ்வளோவா கீழே தெரியக்கூடாது. இந்த மாதிரி வைக்கணும். மூணு வச்சுட்டு ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருவோம், இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் இங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இதே மாதிரி பேக் சைடும் இந்த சைடு தையல் விழுவில் நான் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் இது கரெக்டாக இருக்குதான்னு. இப்போ இதை தைச்சாச்சு. இப்போ இதை இப்படி வச்சு பாருங்கள். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ கரெக்டாக இருந்துச்சுன்னா இது நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அர்த்தம். இப்போ வந்துட்டு இங்கே வந்து நான் 3 வச்சுருக்கேன், இங்கே 3 ஃப்ளீட் வச்சுருக்கேன். இங்கே வந்து 2 ஃப்ளீட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 ஃப்ளீட் இருக்குல்ல, சின்னதாக கம்மியாக ஃப்ளீட் உள்ளதை வந்து ஃப்ரண்ட் சைடும், அதிகமாக ஃப்ளீட் உள்ளதை வந்து பேக் சைடும் வச்சுப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ளீட்டு எதுக்காக வைக்கிறதுனா, நமக்கு வந்துட்டு உட்காரும் போது இந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இது பேண்ட்டு கிழிஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து அதிக துணி வேணுங்கிறதுக்காக நம்ம இந்த ஃப்ளீட்டு கொடுக்குறோம். எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளீட் அதிகமாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பேண்ட் வந்துட்டு உழைக்கும் ரொம்ப நாள். ஓகேவா? இப்போ நான் இந்த 2 சைடு இருக்கிறத வந்துட்டு இந்த 2 ஃப்ளீட் இருக்கிறத வந்துட்டு ஃப்ரண்ட் சைடை வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு எதுனா இந்த பட்டி இப்படி நம்ம ஓப்பன் வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, இதுதான் ஃப்ரண்ட் சைடு. இதை வந்துட்டு இந்த பாருங்கள், இது இப்படி வெளிப்பக்கம் அப்படி இருக்குதா, இதை வந்துட்டு இப்படி இப்படி திருப்பி இந்த இது உள் பக்கம் இதை கொண்டு வந்து இதோட நான் வைக்கிறேன். ஓகேவா? இது நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம். பாருங்கள், நல்லா தெரியுதா பாருங்கள். இப்போ இது நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம். ஓகேவா? இப்போ இந்த 2 நல்ல பக்கத்தையும் நம்ம ஒன்றா சேர்க்குறோம். இப்போ இங்கே நான் அப்படி ஒன்றா சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றா சேர்த்துட்டு இப்போ இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இருந்து இந்த பேண்ட்டை இப்படி வெளில எடுத்துடணும். ஓகேவா? எடுத்துட்டிங்கன்னா இப்போ இதில் இப்படி வந்து வச்சிடும். இப்போ தைச்சி நம்ம இப்படி திருப்பினோம்னா இதுவும் நல்ல பக்கமாக இருக்கும், இதுவும் நல்ல பக்கமாக இருக்கும். ஓகேவா? இப்போ இப்படி தான் ஜாயின் பண்ணணும். பாருங்கள்.
இப்படியே இதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போது நான் இதை தச்சு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு தையல் அது மேலேயே நம்ம போடணும். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே இன்னொரு தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் இன்னும் 2 தையலும் போட்டாச்சு. இப்போ பேண்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ தான் பேண்ட் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ இது பேண்ட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கு எப்படி நாடா தைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் 1.5 இன்ச் அளவில் வந்துட்டு பீஸ் ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ நான் அந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த 2 பீஸையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிட்டு இதை வந்து இப்படி ஒரு மடி மடித்து, இதை இப்படி ஒரு மடி மடித்து, இது 2ஐயும் இப்படி இப்படி போக போக அதுவே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இது அவ்வளோதான். இது அப்படியே தச்சு எடுத்துருங்க. இது அதோட முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ.